வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 90s டைமில் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாலே ரொம்ப பயங்கரமாக ஹிட்டான 5 ஹாரர் மூவிஸை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற 90s டைமில் ரிலீஸ் ஆன ரொம்பவே பயங்கரமான ஹாரர் மூவியோட பேர் யார். இந்த மூவி 1985 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் அர்ஜுன், ஜெய்சங்கர், நிலகல் ரவி, நளினி மாதிரியான ரொம்பவே ஃபேமஸான எல்லா ஆக்டர்ஸுமே நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து காப்பி அடிச்சு தான் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு பவர்ஃபுல்லான சாத்தானை வழிபடக்கூடிய ஒரு கும்பல் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குழந்தைய சாத்தானோட மறு உருவமாக உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாமே உருவாயிடும். ஒரு கடத்தில் அந்த ஒரு குழந்தை பூமியில் வந்துச்சு அப்படின்னா சாத்தானோடைய சக்தியை பயன்படுத்தி இந்த பூமியை ஒரு கட்டத்தில் அழிக்கிற நிலைமை கொண்டு போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நளினி பார்த்திங்கன்னா சாமியை வேண்டக்கூடிய ரொம்பவே பக்தி உள்ள ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா சாமிகள் மூலமாக சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த சாத்தானை எப்படி அழிக்கிறாங்கன்ற மாதிரி கதை போயிருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக இருக்கும். அதே நேரத்தில் பயங்கரமாகவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அந்த டைமில் இது பயங்கரமாக ஹிட்டான மூவியாகவும் இருந்துச்சு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது மை டியர் லிசா. ஸோ இந்த படத்துலையுமே நம்ம நிழல்கள் ரவி பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதையுமே பார்த்துட்டிங்கன்னா பழைய படங்களில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக பட்டிட்டிங்க பார்த்து உருவாக்கப்பட்டிருக்கும். அது லிசா அப்படிங்கிற பொண்ணை பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிழல்கள் ரவி லவ் பண்ணிட்டு இருப்பார். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம நிலகல் ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிலகல் ரவி இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பார். அந்த பொண்ணோட பாடிக்குள்ளே இந்த ஒரு லிசாவோட அந்த ஆவி அப்படிங்கிறது சேர்ந்துடும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தான் சாவுக்கு காரணமானவங்களை இந்த லிசாவோட பேய் பழி வாங்குறது மட்டும் இல்லாமல் ஹீரோ கூட வாழ்கிறதுக்குமே அது ட்ரை பண்ணும். ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா 1987 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹாரர் மூவிஸில் நம்ம நிலகல் ரவி நடிச்சிருப்பார். ஸோ அதுலேயும் இந்த ஒரு மை டியர் லிசா பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாரர் மூவி அப்படிங்கிறதுக்கே ஒரு பேர் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு படத்தில் தான் ஈவில் டெட் மூவியில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த பேயோட மேக்கப்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. முடிஞ்சு இந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ரொம்ப பயங்கரமான மூவியோட பேர் உருவம். ஸோ இந்த ஒரு மூவி பார்த்துட்டிங்கன்னா நம்ம மோகனுடைய லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோகன் இது வரைக்கும் மோஸ்ட்லி எந்த விதமான ஒரு ஹாரர் மூவிலையுமே நடிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவர் ரொம்பவே சாஃப்டாக அதே இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த ரொமான்டிக் மூவிஸ்லாம் அதிகமாக நடிச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் டைமாக மோகன் பார்த்துட்டிங்கன்னா உருவம் அப்படிங்கிற படத்தில் ஒரு பயங்கரமான பேய் மாதிரியான ஒரு ரோலில் நடிச்சிருப்பார். பிகாஸ் இந்த ஒரு மூவியை பார்த்துட்டு நிறையா பசங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜன்னியே வந்துருச்சா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான நடிப்பை கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா 1991 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நம்ம மியூசிக்கோட பார்த்திங்கன்னா இளையராஜா போட்டிருப்பாரு. அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு படம் பெருசாக ஹிட் ஆகலை. ஆனால் பார்த்த எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்களாம். ஈவன் நம்ம இளையராஜா கூட பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பயங்கரமான மோகன் நடித்த ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்லாம் இன்டர்வியூவில் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப பயங்கரமான அதே இடத்துல ரொம்பவே சூப்பர்பான ஒரு ஹாரர் மூவி 90s டைமில் ரிலீஸ் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைப்புலி ஜி சேகரன் அப்படின்ற ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா 1995 ஜமீன் கோட்டை அப்படிங்கிற பேரில் ஒரு மூவியை ஸ்டோரி, ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் டயலாக்ஸ் எல்லாமே எழுதி அவரே ஹீரோவாக நடித்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு மூவி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே ஹாரர் மூவிஸில் தமிழில் ரிலீஸ் ஆன மூவிஸில் ஒரு முக்கியமான மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பயங்கரமான பட்ஜெட் போட்டு இந்த ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜமீன் கோட்டைக்கு பெரிய செட்டு போட்டிருப்பாங்க. அந்த பீரியடில் நடக்கக்கூடிய ஸ்டோரியாக இருக்கட்டும், அதில் கரண்ட்டில் நடக்கக்கூடிய ஸ்டோரி, அந்த மான்ஸ்ட்ரு, அப்புறம் அந்த சாத்தான், ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஃபஸ்ட்லேயே ஒரு சீனில் உயிருக்கு மேலே ஆசை இருக்கிறவங்க ஜமீன் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே பர்சனலாக ரொம்ப பிடிச்ச எல்லாரையும் பயமுறுத்தின ஒரு ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன் கோட்டை இருக்கும். எனக்குமே பர்சனலாக அந்த ஒரு படம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் முதல் இடத்துல நம்ம பார்க்க போகிற பயங்கரமான மூவி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13ஆம் நம்பர் வீடு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம 3 தடவை பார்த்திங்கன்னா நிழல்கள் ரவி சாரோட மூவிஸை பார்த்துருக்கோம். அது 3மே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹாரர் மூவி. அதில் இந்த 13ஆம் நம்பர் வீடு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜெய்சங்கர் தான் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஹீரோ மாதிரி வருவார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அங்கே மருந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் திரும்பி பார்த்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு லெஜண்ட் ஸ்டோரி. ஸோ
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்சங்கர் இறந்ததுக்கப்புறம் நிழல் ரவி ஏன் எதனால் தன்னுடைய அண்ணன் இறந்து போனார் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரியும், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த 13ஆம் நம்பர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம், அங்கே இருக்கிற பேயை பற்றின ஸ்டோரிலாம் தெரிய வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஃபேமஸான, அதே இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பரான ஒரு மூவி. இந்த மூவி 1990 வந்து ரிலீஸ் ஆச்சு, பயங்கரமாக ஹிட் ஆகி ஓடுச்சு. இது வந்து நிறையா ஹாரர் மூவியோட காப்பியாக இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்டோரிங்க பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழில் இருக்கிற ஹாரர் மூவிஸில் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதனால தான் இந்த மூவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா ஹாரர் மூவிஸை பற்றிலாம் நாங்கள் டெய்லி வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.